வந்துட்டேன். உங்களுக்காக வீடியோ போட நான் வந்துட்டேன். இப்படின்னு நான் சொல்லி ஆரம்பிச்சேன்னா, அப்பயாவது ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்பீங்கன்னு தான். எஸ், இப்போ இந்த வாரம் நம்ம டே 71லிருந்து 77, அதாவது போன வாரம் நடந்த சம்பவங்கள், அதிலிருந்து நம்ம ஐயா விஜய் சேதுபதி வந்து ரஞ்சித் ஐயாவை வழி அனுப்பிச்சு வச்சார் இல்லையா, அது வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததுன்றத ஒரு ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெய்லி வீடியோ போடணும், டெய்லி பிக் பாஸ் பார்க்கணும்னு சபதம் எடுத்த நான் டெய்லி வீடியோ போட முடியாமல் வீக்லி ரிவ்யூவராக மாறிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நம்மளை தடுத்துருது. அந்த விஷயத்தினால நினச்ச விஷயத்த மிஸ் பண்ணிடுறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், பார்க்கலாம் இனிமேலாவது டெய்லி வீடியோஸ் போட முடியுதான்னு. அதுக்குள்ளே ஃப்ரீ டாஸ்க் வேறு நடக்க ஆரம்பித்து 4 நாள் முடிஞ்சு போச்சு. எல்லாம் நம்ம கால கொடுமை. சரி, நான் என்னைய பற்றியும் என் சேனலை பற்றியும் எல்லாரும் பேசினதை விட்டுட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். டே 71லேருந்து டே 77 வரைக்கும் நடந்ததை பார்க்க போகிறோம். இட்ஸ் மீ ஒரு பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். ஓப்பன் பண்ணால் முதல்ல நம்ம இப்படி ஆரம்பிச்சிடலாம். டாஸ்க்கு என்னடா டாஸ்க்கு கடைசியில் எனக்கு வந்து மனசை தொட்ட ஒரே டாஸ்க் என்ன தெரியுமா? அந்த ஸ்கூல் டீச்சர், அந்த ஸ்டூடெண்ட்டு, அந்த வைஸ் பிரின்சிபலாக இருந்தாங்க இல்லையா, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா, அது கூட ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. இப்போது செங்கலான்னு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. செங்கலில் கோட்டையை கட்டணும். அதாவது மிஷின் உள்ளேருந்து செங்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செங்கலை 4 அணியாக பிரிஞ்சு இருக்கிற எல்லாருமே கோட்டையை கட்டணும். தடுக்க அடுத்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து பண்ணலாம், நடக்கும். ஆனால் தடுக்க விடாமல் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த கேமு. கடைசியில் யார்கிட்ட அதிகமாக செங்கல் இருக்கோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அறிவிப்பு சொல்ல இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் என்னமோ ரொம்ப சுமூகமாக போச்சுங்க, வேறு லெவலில் போச்சு. அதாவது முத்துக்குமார் ரூல்ஸ்லாம் போடுறாரு, யாராவது ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கேமை பாஸ் பண்ணிடலாம், அங்கேருந்து திருப்பியும் எங்கே பாஸ் பண்ணணுமோ அங்கேருந்தே திருப்பியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். எல்லாரும் தலையாட்டி கேட்டுக்கிட்டாங்க. போக 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 பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. முதலில் ராணவ் தாக்கப்பட்டார். இந்த ராணவ் இருக்கார் பார்த்தீங்களா, கேம்னா ஃபஸ்ட்டுங்க டாப் நாச்சு, வேறு லெவலில் கேம் விளையாடக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு கை இன்ஜுரி ஆகிடுச்சுங்க. அதுலேயும் நம்ம ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் அன்சிதா, இவங்கெல்லாம் வந்து அவன் நடிக்கிறான். சௌந்தர்யாலாம் வந்து ஜெஃப்ரி இவன் நடிக்கிறான். இவன் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே தன்னை வெளியே தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவான், அதனால் இவன் நடிக்கிறான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. கடைசியில் உள்ளே போயிட்டு வந்தால் லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. பாவம் ராணவ் 2 வாரம் எந்த கேமுமே விளையாட முடியாதுன்னு டாக்டரும் சொல்லிட்டாரு, பிக் பாஸும் சொல்லிட்டாரு. அப்புறம் ராணவ் என்ன பண்ணுவார், நடக்கிற கேமுக்கு அழகாக கமெண்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருந்தார். சரி, ராணவ் தான் கையை உடச்சி அமுச்சு விட்டீங்க, கேம் எப்படிரா போகுது அப்படின்னு கேட்டால், இந்த அன்சிதா இருக்காங்க இல்லையா, அன்சிதா ஒரு ஃபயர் மோடுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பவித்ரா தான் ஃபயர் மோடுக்கு போவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் நோ, அன்சிதா தான் ஃபயர் மோடு போயிருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரு வழியாக இந்த கேமை வந்துட்டு நல்லா விளையாடினாங்க. கடைசியில் அதாவது ஒரு 3 நாள் போச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு முயல் ஒன்று அனுப்புவார் பிக் பாஸு. அந்த முயலை வந்து பாதுகாத்து வைக்கணும். அதுக்கு ஒரு சண்டை நடந்தது பாருங்கள். முயல் தலை தனியாக, கால் தனியாக, கை தனியான்னு பிச்சு போட்டாங்க. இதில் கூட்டணி முதுகில் குத்துற துரோகம் ஒன்று நடந்ததுங்க. முத்துக்குமார் குழுவில் வந்து முத்துக்குமார், ராணவ், மஞ்சரி, தீபக் இவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் ராணவுக்கு அடிபட்டுருச்சு. ஸோ இப்போ மஞ்சரி வந்து என்னமோ ஸ்ட்ரகிள் பண்ணி கேமை விளையாட முடியுமோ விளையாண்டாங்க. சூப்பர் கேம் பிளேயர் மஞ்சரி இந்த விளையாட்டில். அதுக்கப்புறம் முத்துக்குமாரும் ரொம்ப ட்ரை பண்ணார். தீபக்கும் அந்த கால் அடிப்பட்டது அதெல்லாம் வச்சுக்கிட்டுமே சூப்பராக ஜெஃப்ரியெல்லாம் அழகாக டேக்கிள் பண்ணார். இதில் என்ன கொடுமைன்னா, ரயான் இருக்கா இல்லையா, ரயானுக்கும் முத்துக்குமாருக்கும் ஒரு டீலிங் இருந்தது. அதாவது இவங்களுக்குள்ளே கல் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டீலிங் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஜெஃப்ரியோட கோட்டையை கலைக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பிக் பாஸ் வந்து கல் வாரியாக பிரிக்கும் போது ஃபஸ்ட்டே விஷாலோட டீம் வெளில போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 டீம் தான் இருந்தது. அந்த 3 டீம்லேயும் கடைசியில் அதிகமாக கல் வச்சுட்டு இருந்தது ரயான் நினச்சிருந்தாருன்னா கொஞ்சம் முன்னாடி கூட ஸ்போர்ட்டிவாக அந்த கல்லை நம்ம இவருக்கு கொடுத்துருக்க முடியும், முத்துக்குமாருக்கு. ஆனால் அந்த இடத்துல அவர் முதுகில் குத்திட்டாருன்ற ஃபீலு எல்லாருக்குமே வந்தது. கடைசியில் வெற்றி பெற்றது ரயான் அணி. அதாவது ரயானு, ரஞ்சித்து, ஜாக்லின் இவங்க 3 பேர் கொண்ட குழு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ வெற்றி பெற்றதில் இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குள்ளேயே யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போகிறீங்கன்னு ஒன்று சொல்லிட்டாரு பிக் பாஸ். அவ்வளோதான், லிவிங் ஏரியாலே வந்துட்டு நீங்கள் வந்து கான்வர்சேஷனை வச்சு லிவிங் ஏரியாலே அனௌன்ஸ் பண்ணுன்ட்டாங்க. ஸோ கடைசியில் விஷாலோட காதில் போய் கடிக்க ரஞ்சித்தும் சரி, ஜாக்லினும் சரி, ரயானுக்கே கொடுத்துட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை. பாவம்
ரஞ்சித் மூஞ்சே உடஞ்சி போச்சுங்க. ஏன்னா இதை வச்சுருந்தா ஒரு வாரம் ரஞ்சித் தப்பிச்சிருப்பார். அடுத்த வாரம் வேறு யாராவது வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ரஞ்சித் பொழைச்சிருக்கலாம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஜாக்லினும் ரயானும் வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே கண்ணுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை இந்த கேமில் காமிச்சு கடைசியில் ஐயாவுக்கு நாமத்தை போட்டாங்க. பாவம் எங்கள் ஐயா சாமி ரஞ்சித்து வெளில போயிட்டார். சரி, அடுத்தது வருவோம். கேப்டன்சி கிச்சன், அதாவது குக் வித் கோமாளிலேருந்து வந்ததை மறக்காத நம்ம தலைவர் விஜய் விஷால் கேப்டன்சி, அதுவும் குக்கிங் டீமுக்கு மட்டும் ரொம்ப ஃபேவராக பண்ணாருன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து பவித்ரா வந்து அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க கேப்டன்சி வந்து குக்கிங் டீமுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி. பட் மிச்ச விஷயங்கள் கேட்டால் தப்பு நடந்தால் உடனே ஈஸி அப்ரோச்சபிள் ஆளாக தான் இருந்தார். யார் என்ன பேசினாலுமே அங்கே போய் சால்வ் பண்ணார். அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த அன்ஷிதா கிட்ட மட்டும் வாய்ஸை டவுனாக பேசினது, அப்புறம் மிச்சவங்க கிட்டலாம் வாய்ஸை ரைஸ் பண்ணது மட்டும் அந்த இடத்த மாற்றியிருந்தாருன்னா சூப்பராக 100% கேப்டனாக அவர் வந்து இந்த வாரம் இருந்திருப்பார். பட் இல்லை, அவ்வளோதான். இதுதான் இந்த வாரத்தோடைய டாஸ்க்கு சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள், அதை சுற்றி இருக்கிற மக்களோட விஷயங்கள்லாம் பேசிட்டோம். இப்போ அடுத்தது விஜய் சேதுபதி எபிசோட். ஆஸ் யூஷுவல் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா ஒரு வாரம் என்ன நடந்ததுன்னு, இதை தான் தலைவர் கேள்வி கேட்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தான் கேள்வியும் கேட்டார். இந்த செங்கல் டாஸ்கில் ஏன் இப்படி நடந்தது, ஏன் இது பண்ணீங்க, ஏன் அது பண்ணீங்க, அப்படி இப்படின்னு மாற்றி பிரளயமாக கேள்வி கேட்டு அடிச்சு நவுத்திட்டார். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று நடந்ததுங்க. கேப்டன்சி டாஸ்க்கு சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அடுத்த வாரத்தோட கேப்டனாக யார் இருக்கணும்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு ஜெஃப்ரி, பவித்ரா, முத்துக்குமரன், அப்புறம் தீபக்னு நினைக்கிறேன், இவங்களுக்குலாம் நடந்தது. இதில் முத்து வந்து வேணுன்ட்டே விட்டு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் பவித்ராவுக்கு. ஏன்னா பவித்ரா இது வரைக்கும் கேப்டன் ஆகலை. அதுக்காண்டி பிக் பாஸ் வந்து இனி வரும் வாரத்தில் கேப்டனே இந்த டாஸ்கே எதுவுமே கிடையாது, இந்த வீடு வந்துட்டு 500 பேர் கொண்ட குழுவால் நடந்துகிட்ருக்கு, ஆனால் அதை பொருட்படுத்தாமல் முத்துக்குமார் நீங்கள் அலட்சியமாக விளையாடி இருக்கீங்கன்னு ஒன்று சொல்ல முத்துக்குமார் ஓனும் ஒப்பார் வச்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் போய் சாரிலாம் கேட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் தனிகிற மாதிரி தெரில. இதையுமே விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணார். உங்கள் ஒருத்தரோட அலட்சியம் பவித்ராவுக்கும் கெட்ட பேர் வந்திருக்கு, இந்த வீட்டுக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாரை பற்றியும், நடந்த சம்பவங்களை பற்றியும், கேப்டன்சி டாஸ்க்கை பற்றியும் புகழ்ந்ததும் ஒரு பக்கம் இருந்தாலும் இகழ்ந்ததும் ஒரு பக்கம் இருக்குது. விஜய் இகழ் நல்லாயிருக்கு. புகழ்ந்தது ஒரு பக்கம் போனாலும் வச்சு ரோஸ்ட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, ஃபைனலாக அந்த தருணம், எஸ் நம்ம ஐயா ரஞ்சித் எவிக்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம், அசால்ட்டாக மனசில் எந்த கவலையுமே இல்லாமல் விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி எல்லாருக்கிட்டே இருந்து அன்பாக அழகாக விடைபெறாரு நம்ம ஐயா ரஞ்சித்து. வெளியே வந்தால் ஒரு இன்ப அதிர்ச்சி. ஃப்ரீ டாஸ்கில் வந்திருக்க வேண்டிய அவங்க மனைவி எவிக்ட் ஆகும்போது வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு க்யூட் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாரா, அது கூட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் நல்லா ட்ரெண்டாக இருந்தது. எஸ், ஒரு நல்ல மனிதர் இந்த வீட்டிலேருந்து போயிட்டார். அட்லீஸ்ட் அவர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருந்தால் நான் திருப்தியாக இருப்பேன். ஃபைனல் வரைக்கும் வரமாட்டாருன்னு தெரியும். பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். பட் எனியோ, ஆல் தி பெஸ்ட் டு ரஞ்சித். இதோட இந்த எபிசோடை வந்துட்டு விஜய் சேதுபதி ஐயா முடிக்கிறாரு. அடுத்த வாரம் இன்னும் பயங்கரமான டாஸ்க் இருக்குன்னு சொல்லி ஒன்று முடிக்கிறாரு. அவ்வளோதான், நான் இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு சந்தோஷப்படுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பியானாச்சே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.